சூப்பரா இருக்கு. சரி, சாமி கும்பிடு. பவி, அங்க போகாத. என்ன நீ யோசிச்சுட்டே இருக்கீங்க? எல்லாம் கோவில்ல நடந்த விஷயத்த பத்தி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யற அத்தை, இன்னைக்கு பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த பவித்ரா அத்தையோட மனசை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருப்பா. அண்ணி, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க அண்ணி. என்னது? என்னதா? அந்த பவித்ராக்குன்னு ஒரு சொத்தும் போக கூடாதுன்னு அம்மாக்கு ஒரு செக் வச்சிங்க பாருங்க. நானே அதை எதிர்பார்க்கல. அதை எப்படி ஜோதி நான் விட்டு கொடுக்க முடியும்? எங்கிருந்தோ வந்துட்டு இந்த வீட்டோட வாரிசுன்னு அவ உரிமை கொண்டாடுறதே எனக்கு பிடிக்கல. இதுல சொத்தெல்லாம் கொடுத்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்கு அண்ணி. என்ன பயம்? சொத்து பணம் எல்லாத்தையும் தாண்டி அவதான் இந்த வீட்டோட வாரிசுங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு அம்மா செஞ்சது. இந்த குடும்பத்தை அவதான் ஆள போறாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாம இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை ஆள போறது நம்மளாவும் நம்ம பசங்களாவும் மட்டும்தான் இருக்க முடியும். சரியா? இந்த பவித்ராவெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு பயப்படாத. ம்.